ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹாஜிஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம மட்டன் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதோட டேஸ்ட் அங்கங்கே க்ரன்ச்சியாக யூனிக்காக இருக்கும். இதோட ப்ரிப்பரேஷன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். மட்டன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேங்காய் பால், தேங்காய், மிளகுத்தூள், உப்பு, தேங்காய் எண்ணெய், கொத்தமல்லி இலை. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை ஹீட் பண்ணிக்கிறேன். குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நான் இதில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மட்டும் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி மிளகு வறுவலுக்கெலாம் நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணோன்னா கேரளா டிஷ் ஃபீல் கொடுக்கும். நல்ல ஃப்ளேவர் நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன் ஆயிலில். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நான் அதில் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த 1/4 கிலோ மட்டன் ஆட் பண்ணுறேன். இந்த மட்டன் ஃபுல்லாக ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஆயிலில் அதோட மட்டனோட ஃப்ளேவர் எல்லாம் இறங்கி நம்ம சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட ராஸ்மல் எல்லாம் போயிடும் இந்த மாதிரி ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணும்போது. இப்போ நான் இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இதை வதக்குறேன். இந்த ஸ்டேஜ்லேயே லைட்டாக மட்டன் தண்ணி விட்டு வந்திருக்கு. இப்போ நான் இதை ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எனக்கு மட்டன் நல்லா ஓரளவுக்கு சுருள வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 4 பீஸ் தேங்காவை சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகிற மாதிரி வதக்குறேன். இது நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது அந்த க்ரன்ச்சி ஃபீல் கொடுக்கும். இப்போது நான் இந்த மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க விடுங்க. அவ்வளோ லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். லைட்டாக கொதிக்கும்போது நான் ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். மட்டன் இந்த அளவுக்கு சுருள வதங்கியிருக்கு. நல்லா கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் நான் ஃப்ளேமை லோவாக வச்சுட்டு குக்கரை வெயிட் போட்டு க்ளோஸ் பண்ண போகிறேன். ஒரு 4 விசில் வரட்டும். 4 விசில் வந்ததுக்கப்புறமா நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஏர் ஃபுல்லாக அதுவாக ரிலீஸ் ஆகிற அளவுக்கு வெயிட் பண்ணுறேன். இப்போ ஏர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆயிடுச்சு. நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். மட்டன் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருந்துச்சு. உங்களுக்கு குக் ஆகலைன்னா இன்னும் ஒரு விசில் கூட நீங்கள் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் அகெயின் ஸ்டவ் ஆன் பண்ணி லைட்டாக கொதிக்க விட்டு மிளகுத்தூள் ஆட் பண்ணுறேன். நான் ஒரு 3 ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் எடுத்து வச்சுருந்த 50 ml தேங்காய் பால் ஆட் பண்ணி சிம்லேயே வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க விட போகிறேன். இதிலிருந்து ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகணும். இது ட்ரை ஆகணும். நம்ம வறுவல் அப்படிங்கிறனால இது ட்ரையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இது ட்ரை ஆகிற அளவுக்கு சிம்மில் வச்சு இந்த அளவுக்கு ஆயில் பிரிகிற அளவுக்கு நான் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம ஊற்றின எல்லா ஆயில் அண்ட் தேங்காய் பாலில் இருக்க ஆயில் எல்லாமே தனியாக செப்பரேட் ஆயிடுச்சு. இப்போ இது நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போது ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நம்மளோட மட்டன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை நான் இப்போது ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த டிஷ் வெரைட்டி ரைஸ், சாம்பார் சாதம், ரசம் சாதம் கூட வேறு லெவல் காம்போவாக இருக்கும். நான் இதை தக்காளி சாதத்து கூட தான் சாப்பிட போகிறேன். சாப்பிடும்போது அந்த தேங்காயோட க்ரன்ச்சினஸ், அப்புறம் அந்த மட்டன் சாஃப்டாக குக் ஆனது, இந்த பெப்பரோட ஸ்மெல்லோட வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.